ப்ரூனே நாட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்டால இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த லக்கி கார்டன் ஏரியாவில் தான் இருந்தோம். இந்த ஏரியாவை பார்த்த உடனே பல நினைவுகள்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இந்த ஏரியாவோட கார்னர்லேயே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் திங்ஸ்லாம் வாங்க வருவோம். ஸோ அந்த அண்ணாலாம் நல்லா தெரியும். இந்த ஏரியா விட்டு நாங்கள் பண்டாருக்கு போய் 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இந்த ஸ்டோருக்கு நாங்கள் இப்போ தான் வரோம். அண்ணா எங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. குட்டீஸ்லாம் பயங்கரமாக வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ்க்கு எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டாய்ஸ் வேறு கிஃப்ட்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி லக்கி கார்டனில் இருந்தப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இந்த அண்ணா பண்ணி கொடுத்த ஃபிஷ் பிரியாணி நான் மறக்கவே மாட்டேன். அங்கேருந்து கிளம்பி டெலிமாங்கிற ஏரியாவுக்கு போயிட்டோம். ஆமாங்க, வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்பிங் மாலில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன கடையில் வாங்குறப்போ நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும், வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். லாஸ்ட் வீடியோவில் ப்ரூனே நாட்டில் எங்கே மளிகை பொருட்கள் கம்மி விலையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ப்ரூனே நாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் கமெண்ட்லையும் சரி நேர்லையும் என்கிட்ட சொன்னீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரூனே நாட்டில் இருக்க மேக்ஸிமம் ஸ்டோரில் வந்து அந்த ஹோல்சேல் ஸ்டோரில் வாங்கி தான் சேல் பண்ணுறாங்க.